இப்போ நம்ம வாழ்க்கையில முக்கியமான மெசேஜிங் ஆப்பா இருக்கிறதே வாட்ஸ்அப் தான். உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி, இன்டர்நெட் இருந்தா போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம வாட்ஸ்அப் மூலியமா பேசிட்டே இருக்கலாம். ஆனா ரஷ்யாவுல சமீபத்துல இந்த வாட்ஸ்அப்க்கு தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது நமக்குள்ள பல கேள்விகள் தோணுது. ஏன் தடை போட்டாங்க? இதே மாதிரி எந்தெந்த நாட்டிலலாம் இந்த வாட்ஸ்அப்க்கு தடை போட்டிருக்காங்க? வாட்ஸ்அப் நம்ம தகவலை திருடுதா? நாம இத பயன்படுத்தணும்னா ஜாக்கிரதையா இருக்கணுமா? அப்படின்னு பல கேள்விகள் எழுது. அந்த கேள்விக்கான பதில தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கவிதா சுந்தர். முதல்ல இந்த வாட்ஸ்அப்க்கு எங்கெல்லாம் தடை அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஷ்யாவில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல இருந்து தடை போட்டிருக்காங்க. அதே போல சீனாவில் 2017ஆம் ஆண்டுல இருந்து இந்த வாட்ஸ்அப்க்கு தடை இருக்கு. வடகொரியாவில் வெளி உலகத்தோட அதிகமான தொடர்பு இல்லாததால வாட்ஸ்அப் அங்கே யூஸ் பண்ண முடியாது. ஈரான்ல VPN இல்லாமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி பிற நாடுகள், அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வாட்ஸ்அப் பொதுவான தடை கிடையாது. ஆனால் பள்ளி, கல்லூரிகள், அப்புறம் ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸில் சில கட்டுப்பாடுகளோட இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, வாட்ஸ்அப் நம்ம தகவலை திருடுதா? வாட்ஸ்அப்பில் நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல மெட்டா டேட்டால என்ன சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், எவ்வளவு நேரம் பேசுகிறோம் அப்படிங்கிறது மெட்டா டேட்டாவில் ஸ்டோர் ஆகும். அதாவது கான்டென்ட் இல்லை, நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் யார்கிட்ட நம்ம அடிக்கடி பேசுகிறோம், எவ்வளவு நேரம் பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், இது எல்லாமே அந்த மெட்டா டேட்டாவில் ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும். அடுத்து பேக்கப். ஐக்ளவுட், கூகுள் டிரைவ்லலாம் நம்ம பேக்கப் வைக்கும்போது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்காது. அப்போது நம்மளோட மெசேஜஸை பேக்கப் எடுக்கும்போது நாம தான் அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கா அப்படிங்கிறத நாம தான் பார்க்கணும். அடுத்து ப்ரொஃபைல் இன்ஃபோ அண்ட் ஸ்டேட்டஸ். ஃபோன் நம்பர், நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர், ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன், இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் சேவ் ஆகும். இது அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் யார் பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் சேஃப்டியாக தான் இருக்குது. பேக்கப் எடுக்கும்போது நாம் தான் அதை கவனமாக வச்சுக்கணும். ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனையும் நாம் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கிறதுனால இது நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்ம மெசேஜை திருடாது. நாம் அனுப்புகிற மெசேஜ், கால், வீடியோஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கும்போது அது சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டு, அப்புறம் நீங்கள் அவளை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். வாட்ஸ்அப் கூட அந்த மெசேஜஸை படிக்க முடியாது. வாட்ஸ்அப் கிட்ட நாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இல்லைனா சில சிக்கல்களில் நம்ம மாட்டிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். முதல்ல ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் ஸ்டேட்டஸ் ப்ரைவசி. நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் யார் பார்க்கணும், உங்களோட ஸ்டேட்டஸ் யார் பார்க்கணும், எல்லாமே நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கணும். அடுத்து மெசேஜஸ் அண்ட் கால்ஸ். நம்பிக்கையுள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் முக்கியமான தகவலெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அடுத்து குரூப் சாட்ஸ். ஹூ கேன் ஆட் மீ டு குரூப்? அதாவது ஒன்லி கான்டாக்ட்ஸ் இல்லைனா எக்ஸப்ட் கான்டாக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த குரூப் சாட்ஸில் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஓடிபியோ இல்லைனா பேங்க் இன்ஃபர்மேஷனோ எதுவோ அந்த குரூப் சாட்டில் போடக்கூடாது. நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பேக்கப்ஸ். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா, எதர் இன் கூகுள் டிரைவ் இல்லைனா ஐக்ளவுடில் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஆப்ஷன் ஆனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள் டேட்டா சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அப்படியே பிளெயினாக அது ஐக்ளவுடில் அப்படியே சேவ் ஆகும். ஸோ அது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு யாராவது பார்க்குறதுக்கு கூட அது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேக்கப் பாஸ்வேர்டு இல்லைனா 64 டிஜிட் கீ ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லிங்க் அண்ட் ஃபைல்ஸ். குரூப்லேயோ இல்லை பர்சனல் சேட்லேயோ தெரியாத லிங்க் எதுவும் வந்துச்சுன்னா அதை உடனே கிளிக் பண்ணிடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி அன்னோன் PDF இல்லைனா APK ஃபைல்ஸ் இல்லை வீடியோ ஃபைல்ஸ் எது வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சு, இல்லை இதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட OTP, அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கவனமாக இருங்க. அதை கிளிக்கே பண்ணாதீங்க. ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸ் அனுப்பி உங்கள் வாட்ஸ்அப்பை திருடுறதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும். அந்த 6 டிஜிட் பின் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வாட்ஸ்அப் வெப்பில் வந்து யாராச்சும் வந்து லாகின் பண்ணால் கூட இதை லாகின் பண்ண முடியாது. அந்த 6 டிஜிட் பின் கேட்கும், இல்லைனா கோடு கேட்கும். அதனால் அவங்களால லாகின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா லாக் மாதிரி செயல்படும். சரி, ஏன் வாட்ஸ்அப்புக்கு சில நாடுகள் தடை போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அரசு கட்டுப்பாடு, இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல். சில நாட்டில் இருக்கிற அரசுகள் என்ன நினைக்கும்னா, நம்ம நாட்டை பற்றி ரகசியமாக மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருப்பாங்க. ஆனால் அது வாட்ஸ்அப்பில் முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால அரசால் கூட அவங்க என்ன அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது. அதனாலேயே சில நாடுகள் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து தடை போட்டிருக்காங்க. அடுத்து தேசிய பாதுகாப்பு. சில நாடுகள் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து தீவிரவாதிகளோ இல்லைனா நாட்டை வந்து அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணுற யாரோ வந்து மெசேஜ் அண்ட் கால்ஸ் மூலயமா பேசிக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து என்கிரிப்டடாக இருக்கிறதுனால நாட்டால் அது வந்து கண்டுபிடிக்க முடியாது. தங்களோட நாட்டின் பாதுகாப்புக்காகவும் சில நாடுகள் இந்த வாட்ஸ்அப்பை வந்து தடை செஞ்சிருக்கு. அடுத்து, உள்ளூர் சட்டங்களை பின்பற்றாதது. சில நாடுகளில் சில சட்டத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம நாட்டு மக்களோட டேட்டாஸ் நம்ம சர்வரில் தான் இருக்கணும் அப்படின்னு. அதாவது மெசேஜஸ்லாம் இல்லை, யூசரோட டேட்டா, ஃபோன் நம்பர்ஸ் இல்லைனா யூசேஜ் டேட்டா இதெல்லாம் வாட்ஸ்அப் கிட்ட கேட்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு விசாரணைக்கு கேட்டால் கூட வாட்ஸ்அப்பால் வந்து அதை தர முடியாது. ஏன்னா அது என்கிரிப்டடாக இருக்கிறதுனால அவங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூசரோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டோட சட்டமும் இந்த வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டி சிஸ்டமும் ஒத்துப்படாததுனால சில நாடுகளில் வந்து இதுக்கு தடை விதிக்கிறாங்க. அடுத்து வந்து உள்ளூர் ஆப்புகளை ஆதரிக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் சில நாடுகளில் தடை போடுவாங்க. சில நாடுகளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம நாட்டிலே பெஸ்ட் மெசேஜிங் ஆப் இருக்கும்போது எதுக்கு வெளிநாட்டு ஆப்புகளான வாட்ஸ்அப், டெலிகிராம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, லிமிட்டைஸ் பண்ணுவாங்க, சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மொத்தமாக வந்து தடை பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சீனாவிலலாம் வந்து WeChat அப்படிங்கிற செயலியை தான் யூஸ் பண்ணணும். சீனாவிலலாம் வந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன்னா WeChat அப்படிங்கிறது உள்ளூர் செயலி, அதை வந்து ஆதரிக்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப்பை வந்து தடை பண்ணாங்க. இதனால என்ன ஆகும்னா, உள்ளூரில் இருக்கிற எக்கானமி அவங்களுக்கு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி யூசர் பேஸும் அவங்களோட சர்வீஸ்க்கு வர்றதுக்கு இது மிகவுமே உதவும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.